கஸ்டமைஸாக பேட்டர்ன் அந்த ஸ்டீரிங் வீல் ஆம்ரெஸ்ட் ரூஃப் வீலிங் எல்லாமே கஸ்டமைஸாக, அதே மாதிரி கிளைண்ட்டுடைய நேம்ஸும் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் திஸ் ஆல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட நம்ம டெலிவரி பண்ண கொடுக்க லைஃப் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுடைய டெலிவரி. நம்மளுடைய கலைமகள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 டேஸாக ஃப்ரீ ஸ்கூலாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு ஹையர் ஸ்கூலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. லெதரை பற்றி மை ஃப்ரெண்ட் கோபால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் லெதர்? லெதர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அது என்னென்னா லெதர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற டேனரிஸ்லாம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவை வெளியேற்றுறாங்க, அதனால சுற்றுச்சூழல் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோலுக்காக தான் மாட்ட சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தப்பான இன்டென்ஷனுமே இருக்குது. ஃபேக்ட் என்னென்னா மீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வேஸ்ட்னு கன்சிடர் பண்ணுறவங்க தான் தோல். அந்த தோலை வந்து ரீசைக்கிள் பண்ணி வேல்யூடாக பார்க்குற ஒரு பொருள் தான் லெதர். இயர்லி 270 மில்லியனுக்கும் அதிகமான மாட்டோட தோல் வந்து ரீசைக்கிள் பண்ணி லெதராக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நம்ம மாதிரி டேனரிஸ். அப்படி ரீசைக்கிள் நடக்கலை அப்படின்னா இயர்லி 7 மில்லியன் டன் வந்து லேண்ட்ஃபில் ஆகும் தோல் வந்து. அந்த மாதிரி லேண்ட்ஃபில் ஆகிறதுனால அது வந்து மீத்தேன் எமிஷன் அதிக அளவில் நடக்கும். அதில் இருந்து அது வந்து குளோபல் வார்மிங்கே பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணும். ஒரு முழு மாட்டில் 99% வந்து மீட்காகவும் அதர் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் மெடிசன் அந்த மாதிரி அதர் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. ஒன்லி 1% மட்டும்தான் தோலாக கன்வெர்ட் ஆகுது. இங்கே யாரும் மாடு சாப்பிட்லன்னா கறி சாப்பிட்லன்னா அங்கே லெதர் மேனுஃபேக்சரிங் டேனரிஸ்லாம் அவசியமே இருக்காது. நாங்கள் எப்படி தோலை ரீசைக்கிள் பண்ணி அது மூலிமா என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறோமோ சேம் நாங்கள் அந்த தோலை லெதர் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போதும் என்விரான்மெண்ட் எதிக்ஸை ஃபாலோ பண்ணி நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். மோரோவர் மை ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் சைன்ஸ். ஸோ திஸ் லெதர் ப்ராசஸ் சார். இப்போ நம்ம வந்து நெக்டூர்ன்ற ஒரு இதில் தான் அதை பற்றி போகணும். அது ராலதரா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மிங் ப்ராசஸ் பண்ணிட்டு ட்ரம் ப்ராசஸ் அதை அந்த டைல கெமிக்கல் அந்த வாட்டர் வாஷ் தான் பண்ணுவோம். அண்ட் இட் கோஸ் டு செட்டிங் ப்ராசஸ். செட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் டாப்பிங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க லெதரை. அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷ் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இட் கோஸ் டு கலரிங் ப்ராசஸ் ஃபைனல் ஃபினிஷிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளான் கேன் வி டூ இட் ஸோ இதை நான் கேஸன் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கேஸன் எப்படி அப்ளை பண்ணுறோம்னா நாங்கள் வந்து டு ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் மேனுஃபேக்சரிங் வந்து இன்புட் எல்டபிள்யூ ஆடிட் மூலிமா நாங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெதர் டேனரியில் வந்து ஜென்ரேட் ஆகிற கழிவுகள். ஸோ அந்த கழிவுகள் வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்கிறோன்றது தான் நம்ம இது. ஸோ இந்த பொல்யூட்டன்ட் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியலாக கெமிக்கல் இந்த சாலிட்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கிற ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிக்கிறதுனால அந்த எஃப்ளூயன்ட் வந்து அந்த பிளாக்கேஜ் ப்ளஸ் அந்த ஹைட்ரோஜன் சல்ஃபைட் கேஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நச்சுத்தன்மையான இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஆஸ் அ பேக் குரூப் வி ஆல்வேஸ் அலைன் வித் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் குரூப். இந்த ப்ராசஸ் மூலிமா நாங்கள் வந்து இந்த 14th and 15th பாயிண்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம். லைட் பிலோ வாட்டர் இந்த நச்சுத்தன் தண்ணிகளால் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து கேட்டதை வந்து நம்ம வந்து இந்த பிரிக்கிறதால அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஸ்லட்செல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா லேண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி அதையும் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து கோல்ட் பிளான் சிஸ்டம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு டீம் மீட்டிங்கும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 485 ppm வந்து எங்களோட அந்த சஸ்பெண்டட் வேல்யூ இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படி குறைக்கிறது 10% குறைக்கணும்னு டார்கெட் செட் பண்ணி ஸோ பட்ஜெட் அந்த எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் ப்ராசஸ்க்கு. ஸோ அது மூலியமா we are going to achieve protect and preserve our future. Are you doing it? ஸோ இது எப்படி பண்ண போகிறது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லெதர் டேனரிஸில் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேக்னெட் ப்ராசஸ் ட்ரிமிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த சைடில் இருக்க அந்த ரா இதெல்லாம் அந்த இன்ஜஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதை வெளியில் ட்ரை வேஸ்ட்டாக எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு வைக்கிறோம். அதில் வந்து அந்த கெமிக்கல் வாஷ் அண்ட் வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி அந்த எஃப்ளூயண்ட்டை வந்து ட்ரம்மோட பேக் சைடில் இருக்கிற ட்ரெயின் மூலிமா நம்ம எஃப்ஆர்டி சேனலில் வந்து அந்த சேனல் போடுவோம். அப்போ வந்து அந்த ஸ்பெஞ்சஸ்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த இட் கோஸ் டு நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஸ்டேஜ்னு ஒரு ப்ராசஸ் போவோம். அந்த பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு வேரியஸ் சேனல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 16mm சேனல்ஸ் 10mm சேனல்ஸ் 6mm சேனல்ஸ் இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு சாலிட்ஸ் வந்து அந்த ஸ்பெஞ்சஸ்லாம் வெளியில் ரிமூவ் ஆகிடும். ஸோ அது மூலிமா இட் கோஸ் டு ஃபில்டர் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அங்கே போயிட்டு இட் கோஸ் டு ஃபைனல் கலெக்ஷன் டேங்க் CETP ப்ராசஸ் பண்ணுவோம். இதுதான் என்னோட ஃபில்டர் ப்ராசஸ்.
check are you doing it correctly. இது எப்படி பண்ணுறத நாங்கள் எப்படி மானிட்டர் பண்ணுறோம் மந்த் வந்து இந்த எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர் வழியாக நாங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ணுறோம் அதோட டீட்டெயில்ஸை. அப்புறம் அந்த அந்த ஃபைனல் எஃப்ளூயன்ட் வந்து நாங்கள் வந்து லேப் வச்சுட்டு அதோட ரிப்போர்ட்ஸை நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி ஸோ அது வந்து அது வழியாக நாங்கள் வந்து இதை வந்து மந்த் குறையிறது நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ராசஸ் மூலிமா. ஸோ அதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம் லேப் ரிப்போர்ட். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 4,22,000. ஸோ இந்த காஸ்ட் சேவிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எஸ் ரிடக்ஷனால எங்களுக்கு ஏப்ரல் மந்த் வந்து 485 ppm வந்துச்சு. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டைம் ரெடியூசர்ஸ் அண்ட் ஆவரேஜ் வந்து இப்போ 325 மில்லிகிராம் per liter. அங்கேருந்து எங்களுக்கு சேவிங் பார்த்தீங்கன்னா பர் டே வந்து 2.30 kg per day வந்து அந்த சாலிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலிமா எங்களுக்கு இண்டிகோ ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 110 rupees நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணும்போது அதுலேருந்து அந்த ஸ்பட்ஜ் வேஸ்ட்டை மட்டும் நாங்கள் டிஸ்போசல் பண்ணுறதுக்கு 33 rupees நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி we got 77 rupees savings. ஸோ இது வந்து எங்களுக்கு ஜென்ரலாக இயருக்கு எதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் அப்புறம் இந்த பேசன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் 20,52,000 நம்மளோட சேவிங் வந்து இதை வந்து இந்த டிஸ்போசல் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் பிளாக்கேஜ் ஆஃப் அந்த எஃப்ளைன் இருக்காது, ஹைட்ரோஜன் சர்டிஃபிகேட் அவாய்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் சிஇடிபி ப்ராசஸ்க்கு அவங்களுக்கும் வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். And we do better. ஸோ இப்போ நாங்கள் இந்த 3 months ட்ரை பண்ணதில் இந்த ரிப்போர்ட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆனது. இதை வந்து நாங்கள் வந்து எம்ப்ளாய்ஸ் வந்து டெய்லி சம்மரைசஸ் மீட்டிங் அவேர்னஸ் கொடுத்து டெய்லி இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் வி செட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். இது மூலிமா வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோல் ஒரு அச்சீவ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கோல் ரிசால்ட் டிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோல் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எமிஷன் வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண பிளான் பண்ணுறோம். அதுக்கும் வி செட் மீட்டிங் அந்த அதுக்கும் வந்து அந்த இது மூலிமா planning to no pollution is the only solution in the leather industry.